தாய்மை தேவன் தந்த பரிசு தான். நம்முடைய தாய்மார்கள் தேவ பக்தி உள்ள தாயா இருக்கணும். அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமா இருந்தது. பின்ன ஏன் அவர் ஒரு மனுஷனை படைச்சார்? பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. மல்கியால படிக்கிறோம், பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்போ ஒவ்வொரு தாய்மாரும் அன்னையர்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவ பக்தி உள்ள தாயா இருக்கணும். ஆமென். தேவ பக்தி உள்ள தாய் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பா. இது பக்தி பாட்டி தாய் தீமோத்தி வழியா அவன் கடந்து வருது. தேவ பக்தி கடந்து போகக்கூடியது என்பதை மறந்துடாதீங்க. நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் கொடுப்பார்கள். நீங்க சர்ச்சுக்கு வராம, நீங்க ஆராதிக்காம, நீங்க கேர்சலுக்கு போகாம, அல்லது நீங்க கர்த்தருக்கு பயப்படாம இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க தேவ பக்தியா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் தேவ பக்தியா இருப்பாங்க. ஆமென். சோ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபத்திலே அவர்கள் தரித்திருப்பார்கள், நிலைத்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு எருசலேம் வீதிகளில் நடந்தபோது ஸ்திரீகள்லாம் பார்த்து அழுதார். இயேசு என்ன சொன்னார்? எனக்காக அழாதீர்கள், உனக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணலன்னா வேற யாரும் ஜெபம் பண்ண. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வீட்டையே அழகா சமாளிச்சுட்டு போலாம். ஒரு பக்கம் புருஷன், ஒரு பக்கம் மாமியார், ஒரு பக்கம் நாத்தனார், ஒரு பக்கம் வீடு, ஒரு பக்கம் பிள்ளைங்க, ஒரு பக்கம் உங்க அம்மா அப்பா உடம்பு சரியில்லாம, ஒரு பக்கம் இப்படி பலதரப்பட்ட தாக்குதல் ஏற்படும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க தேவ சமூகத்தை நாடுகிற பழக்கம் எப்பவுமே இருக்குன்னா உங்க குடும்பத்தை நீங்க சிறப்பா கட்டி அமைக்கலாம்.